must, mustn't, needn't. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். must, mustn't, needn't. இந்த 3 விஷயத்துக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தோட மீனிங்கை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இட் இஸ் வெரி நெசசரி டு டூ தட் திங் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா அதை மஸ்ட் வச்சு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், mustn't அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இஃப் இட் இஸ் நாட் தட் மச் நெசசரி அப்படின்ற போது நம்ம mustn't சொல்லலாம். நீடன்ட் அப்படின்னு சொல்கிற போது நான் உங்களுக்கு அந்த மீனிங் சொல்கிறத லாஸ்ட்டாக கம்பேரிசனில் சொல்கிறேன். ஸோ அந்த சமயம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னி ரொம்ப நல்லா கேட்சியாக இருக்கும். ஸோ come on, let's dive into the topic must, mustn't and needn't. It's a fantastic film. You must watch it. I mustn't be late. Third category, needn't சொல்லியிருப்பேன். So the windows aren't dirty. You needn't clean it. The windows aren't dirty. You need not clean it. இப்படியும் சொல்லலாம். Because needn't and need not mostly similar தான். நம்ம earlier videosல எல்லாமே பார்த்துருப்போம். Okay. So let me come to the first category. அந்த விஷயத்தை நம்ம தமிழில் அப்படியே பார்க்கலாம். It's a fantastic film. You must watch it. இந்த விஷயத்தில் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இட் இஸ் நெசசரி டு டூ தட் திங் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம மஸ்ட்டை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம், யூ மஸ்ட் வாட்ச் இட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது சூப்பரான ஃபிலிம், இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதை கண்டிப்பாக கவனமாக தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் திங் நம்ம போகலாம். ஐ மஸ்டன்ட் பி லேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக லேட்டாக போகக்கூடாது அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ தேர்ட் கேட்டகரி வரலாம். த விண்டோஸ் ஆர்இன் டர்ட்டி, யூ நீடன்ட் க்ளீன் இட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயத்தில் த விண்டோஸ் வந்து டர்ட்டியாக இல்லை, நீ க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலி? லெட் மீ சே இட் இன் த லாஸ்ட். நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் கம்பேரிசனாக சொல்லும்போது உங்களுக்கு ஈவன் மோர் கிளாரிட்டியோட புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் கோ டு மஸ்ட். மஸ்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் அடிஷனலாக சொல்கிறேன். இப்போ மஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் கேட்டகரி, யூ மஸ்ட் வாட்ச் இட். பட் மஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நெகட்டிவ் கேட்டகரி, யூ மஸ்ட் வாட்ச் இட். லைக் ஐ மஸ்ட் பி லேட். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் கண்டிப்பாக லேட்டாக போகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மஸ்ட் அப்படின்ற விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் டென்ஸா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஷின் மார்க் வரும். மஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதை நீங்கள் தவறாமல் மண்டியில் வச்சுக்கோங்க. ஓகே தேர். இப்போது ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, வி, தே இந்த கேட்டகரிக்கு ஹேஸ் அண்ட் ஹேவ் சொல்கிற மாதிரி மாறுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். லைக் ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஐ, யூ, வி, தே அப்படின்னு சொல்லும்போது ஹேவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி மஸ்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. மஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சொல்லும்போதும் சரி, ஐ, யூ, வி, தே அப்படின்னு சொல்லும்போதும் சரி, எல்லாத்துக்குமே மஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டை சொன்னால் போதும். ஓகே, ஹீ மஸ்ட் சொல்லியாச்சு. தேர்ட் திங் என்ன யூஸ் பண்ணணும்? தட் இஸ் அ வேர்ப். ஹீ மஸ்ட் ப்ளே, ஷீ மஸ்ட் டூ. இந்த மாதிரி ஒரு வேர்பை வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்மாக அது லாஸ்ட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் மீ கம் டு த லாஸ்ட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் திங், நீடட். இது நான் ஏற்கனவே கடைசியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கடைசி நேரம் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் சொல்லட்டா? ஹீ மஸ்ட் பி லேட். அவன் கண்டிப்பாக லேட்டாக தான் வந்திருப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது மஸ்ட் கேட்டகரி. ஓகே, மஸ்ன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹீ மஸ்ன்ட் பி லேட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது அவன் கண்டிப்பாக லேட்டாக வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது இன்னொரு கேட்டகரி. ஓகே, பட் இதுக்கு நீடன்ட்டுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் ஐ செட் யூ ஏர்லியர். அந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த விண்டோஸ் ஆர் இன் டர்ட்டி, யூ நீடன்ட் க்ளீன் இட் ஆர் யூ நீட் நாட் க்ளீன் இட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது த விண்டோஸ் ஆர் இன் டர்ட்டி, விண்டோஸ் வந்து டர்ட்டியாக இல்லை, நீங்கள் வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து நான் கட்டாயமாக தான் சொல்கிறேன். பட் அவ்வளோ மஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ நெசசரியாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆப்போனண்ட் வந்து நான் கண்டிப்பாக அது அவங்களோட இஷ்டம், நான் வந்து க்ளீனும் பண்ணலாம், க்ளீன் பண்ணாமலும் இருக்கலாம், அது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட இஷ்டத்தை விட்டுருவேன். பட் முதல்ல யூ மஸ்ட் க்ளீன் அப்படின்னு நான் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு அது ஒரு ஆர்டராக கொடுக்குறேன். கேன் யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேட் அண்ட் திஸ்?
ஸோ இதே மாதிரி நீங்கள் மஸ்ட்டுக்கும் மசண்ட்டுக்கும் நீடண்ட்டுக்கும் 3 எக்ஸாம்பிள்ஸ் சும்மா நச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you for watching this video, and if you like this video, please subscribe to Anglophone and follow our pages. Anglophone, your phone is your English teacher.